ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேபி ஷவருக்காக என் கூட ஒர்க் பண்ண பொண்ணுக்கு பேபி ஷவரு. நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு கிளம்புறேன். ஓகேங்களா? இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ்கட் ரோடு மகாவீஸில் எடுத்தது. மகாவீஸில் எடுத்ததுங்க. மெட்டீரியல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் நல்லாயிருக்கும் மகாவீஸோடது. உங்களுக்கு இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். 3000 சம்திங் என்னமோ. நல்லாயிருக்கும். இவங்க தாங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணுறாங்க. 2 பேரும் இல்லை, நானும் தான். எல்லாம் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். இப்போ இல்லை, அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல பொண்ணு. கேஷியர் அவர். கேஷியர் அந்த பொண்ணு. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு செக்யூரிட்டி கார்டாக இருக்காங்க. வந்து சேஃப் கார்டில். செகண்ட் பேபி தான் அந்த பொண்ணுக்கு. ஸோ அதனால் வந்துட்டு சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. பாவம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கம்மியாக அந்த தட்டில் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது பார்க்கும்போது சரி நம்ம கொஞ்சம் வாங்கிட்டு போயிருந்துருக்கலாமோ அப்படின்னு நினச்சேன் நான். அந்த செகண்ட் பேபி தானே, சேச்சி பரவாயில்ல அப்படின்னா. அவங்க அம்மாவோட கொஞ்சம் வசதி கம்மி தான். அதனால் வந்து சிம்பிளாக ஒரு 10-20 பேர் மட்டும் வச்சுட்டு சிம்பிளாக பண்ணாங்க. சிம்பிளாக பண்ணாலும் சாப்பாடு கொஞ்சம் நல்லாவே கிராண்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா சாப்பாடுமே கீதா கேன்டீன்லேருந்து சொல்லியிருந்தாங்க. அங்கேருந்து கேன்டீன்லேருந்து சாப்பாடு நல்லாயிருக்கும். கீதா கேன்டீனில் நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் கீதா கேன்டீனில் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் சேச்சி அப்படின்னா. சரி கொஞ்சம் நேரம் இருங்க, உட்காருங்க, உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னா. அப்புறம் சரின்னு உட்காந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இவ்வளோ தான் வச்சுருந்தாங்க. ஒரு தட்டில் சும்மா சீரோ வளையல், கொஞ்சம் பழம், அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வந்து வேறு சமைக்கணுமே. இவங்க 2 பேர் வரல. அதனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வெஜ்ஜு, பையனுக்கு வந்து புலாவ் மாதிரி செஞ்சுருந்தேன். தேங்காய் பால் சாதம், நெய் சோறு, அப்புறம் சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணியிருந்தேன். அப்புறம் நைட்டு அதே தான். ஊருக்கு கிளம்புறோம் இல்லையா, அதனால் பேக்கிங்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் பேக்கிங் வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால வேலை நிறையா இருக்குது. இது தாங்க பேக்கிங் ரெடி ஆகிட்டு இருக்குது. பேக் பண்ண இப்போலேருந்து ஆரம்பித்தா தான் எது மறந்துட்டு அப்புறம் அங்கே போயிட்டு வர்றதுக்கு 1 வீக் ஆகும். ஓகே, டாட்டா, பாய் பாய்.